10.5 அவங்க 10.5 எப்போ எடுக்கிறாரு பெரிய ராமதாஸ் அவர்கள் நம்ம பார்க்கணும். அது வந்து தேர்தலுக்கு ஒரு 6 இல்லை 8 மாதம் 10 மாதம் கோரிக்கை ஆரம்பத்தில் இருக்கு. அப்படி பார்த்தா திமுக ஏற்கனவே ஒரு தேர்தல் காலகட்டத்தில் வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ராமதாஸை மட்டும் குறிப்பிட்டு அவர் இப்போ சொல்றாருன்னு சொல்ல முடியாது. இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி ஒரு காலத்தில் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணல, இத்தனை பர்சன்ட்னு ஃபிக்ஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த அனைத்துக்கான கிரெடிட்டும் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் எடுக்கிறது வந்து அபத்தமானது. ஏன்னா CN ராமமூர்த்தி அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பேக்வர்ட் கமிஷனில் போயிட்டு அதுக்கான வழிமுறைகள் அதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2015 ஜஸ்டிஸ் கவுல் அவர்கள் வந்து இங்கே இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதற்கு ஒரு சட்டமே இயற்றி இது 1 மாதத்துக்குள்ளார இதை வந்து சட்டமாக்குங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது திருப்பி சட்டமன்றத்துக்கு போச்சு. அது வந்து அப்புறம் டேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி பேக்வர்ட் கமிஷன் போச்சு. திரு அருள்மணி அவர்கள் வந்து IAS ஆஃபீஸர் அப்போ இருந்தார். அதான விஷயங்கள்லாம் அப்புறம் அப்படியே நின்று போச்சு. ஸோ இப்போ இவங்க அந்த 6 மாதமோ இல்லை 10 மாதத்துக்கு முன்னாடி